டெல்லியில நடந்த கார் வெடிகுண்டு சம்பவத்துல 15 பேர் இறந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த சம்பவத்தை நிகழ்த்தின தீவிரவாதிகள் இதை விட கேவலமான ஒரு விஷயத்த பிளான் பண்ணது உங்களுக்கு தெரியுமா? இந்த தீவிரவாத வேட்டையில கைதானவங்கள அத்தனை பேரும் MBBS படிச்சு பிராக்டிஸ் பண்ணக்கூடிய டாக்டர்கள் உங்களுக்கு தெரியுமா? அதுல 2 டாக்டர்கள் ஒரு கேவலமான பிளான் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, சைனடை விட கொடூரமான ஒரு விஷத்தை தயாரிச்சிருக்காங்க. அந்த விஷத்தை தயாரிச்சு பொதுமக்கள் நடமாடக்கூடிய இடங்கள்ல இந்த வாட்டர் டேப் இருக்கும்ல, அதோடைய சோர்ஸ்ல கலந்து மாஸ் கில்லிங் பண்ணும். கோவில்ல கொடுக்கக்கூடிய தீர்த்தத்துல அதை கலந்து மாஸ் கில்லிங் பண்ணும் பிளான் பண்ணிருக்காங்க. நல்ல வேலை போலீஸ் கிட்ட பிடிபட்டு இருக்காங்க. இதை செஞ்சவங்களா யார் தெரியுமா? டாக்டர் முசம்மில் கனி, டாக்டர் அதில் அஹமத், டாக்டர் உமர் முகமது, டாக்டர் அஹமத் மொயினுதீன், டாக்டர் ஷைன் சயீத்ன்ற பெண்மணி. இவங்கெல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸா இருக்கக்கூடியவங்க, கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் மெடிக்கல் காலேஜ்ல லெக்சரர்ஸா இருக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு உரிமை மறுக்கப்பட்டிருக்கா இல்ல ஒடுக்கப்பட்டாங்களா? இதே மெடிக்கல் கோர்ஸ் கிடைச்சும் படிக்க வசதி இல்லாம எத்தனை இந்துக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? ஆனா இவங்க டாக்டர் படிச்சு பிராக்டிஸ் பண்ண வாய்ப்பு கிடைச்சா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு புரியுதா? இதுக்கப்புறமும் இந்துக்கள் நம்ம எல்லாம் ஒண்ணு போடலன்னா உங்க உயிர் உங்க கையில இல்ல. அதுக்காக இஸ்லாமியர்கள் எதிராக ஒண்ணு கூடணும்னு சொல்றதுக்கு நான் பைத்தியக்காரன் இல்லை. இவங்க எதிர்பார்க்கறது அதுதான், இந்துக்களும் முஸ்லீம்களும் அடிச்சுக்கணுங்கிறது தான். ஆனா இந்துக்கள் ஒண்ணு கூடணும். இப்பவும் எங்களுடைய குருநாதர் அப்துல் கலாம் ஐயா தான். ஆபரேஷன் சிந்தூர் ரெப்ரசென்ட் பண்ணது எங்க சோஃபியா குரேஷி தான். அவங்களெல்லாம் நாங்க மதிக்கிறோம். ஆனா இந்துக்கள் ஒண்ணு கூடணும் அப்படின்னா மத்த மதத்துக்காரங்களுக்கு எதிரால, பட் நாம ஒத்துமையா இருக்கணும். ஏன்னா இந்த சம்பவத்துக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கணும் கூட நிறைய பேருக்கு தோணல. பிரகாஷ் ராஜ் பாலஸ்தீன்ல நடக்கிற விஷயத்துக்காக பேசினாரு மேடை ஏறி, இப்ப பேச சொல்லுங்க. சத்யராஜ் பாலஸ்தீன் மக்களுக்காக பேசினாரு, இப்ப பேச சொல்லுங்க இந்த விஷயத்தை பத்தி. ஏன்னா பேச மாட்டாரு, ஏன்னா அவங்க பொண்ணு தான் டிஎம்கேல இருக்காங்களே. அமீர் மனிதநேயம் பத்தி பேசுனீங்களே, குடிக்கிற பிரசாத தண்ணியில விஷத்தை கலக்கிற மனிதநேயத்தை பத்தி எப்ப பேச போறீங்க? பிருத்திவிராஜ் எம்புரான்னு ஒரு படத்தை எடுத்து நடக்காத ஒரு சம்பவம், இஸ்லாமியர்கள் வீட்டுக்குள்ள போய் அப்படியே ஹிந்து வெட்டி கொள்ற மாதிரி எடுத்தீங்களே. கோத்ரால ரியலா இந்துக்கள் எரிச்சு கொல்லப்பட்டதை மறைச்சு படம் எடுத்தீங்களே. மேபி இந்த படத்தை பார்த்து கூட ஒரு நல்ல மனுஷன் கூட இந்த மாதிரி தீவிரவாதியா மாறி இருக்கலாம், அதுக்கு நீங்க காரணமா இருக்கலாம். இப்ப கண்டனம் தெரிவிங்க. ஏஆர் ரஹ்மான் சார், இங்க எல்லாருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். இப்ப கூட பெண்கள் வேர்ல்டு கப் ஜெயிச்சப்ப உங்க வந்தே மாதரம் பாட்டு தான் பாடணும். சாட்டர்ஜி இருந்த வந்தே மாதரம் கூட பாடல. ஆனா பாகிஸ்தான் ரிட்டாலியேட் பண்ணும்போது பீஸ் அப்படின்னு புறா பறக்க விட்டீங்க ட்விட்டர்ல. இப்ப என்ன ட்விட்டர்ல பறக்க விட போறீங்க? இவங்கெல்லாம் பேச மாட்டாங்க. இந்துக்கள் நாமெல்லாம் ஒண்ணு சேர்ற வரைக்கும் எந்த மீடியாக்காரனும் யாரும் எந்த ஒரு பெரிய ஆளும் நமக்கு சப்போர்ட் பண்ண வர மாட்டாங்க. ஆனா இதுக்கப்புறமும் நீங்க ஒண்ணு சேராம இந்த சினிமாக்காரங்க பின்னாடி போனீங்க அப்படின்னா கடவுள் கூட உங்களை காப்பாற்ற